போன பகுதியில் போர் இல்லாத நேரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோமா, போர் இருந்த நேரம் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியுமா? நாட்டுக்காக, நாட்டோட உரிமைக்காக மகனே தந்தையை கொன்ற அவலமும் நடந்துச்சு. மகன் தந்தையை கொல்வது, சகோதரர்களை கொல்வது, உயிர் பிரியா நட்புடன் பழகிய நண்பனை கொல்வது, இரத்த சொந்தங்களான மாமா, பெரியப்பா, தாத்தா, மருமகன், பேரன் என்று நாட்டோட ஆசைக்காக ஈடு இணையற்ற மனித உயிர்களை கொல்லும் கொடுமைகளும் நடந்துச்சு. யாரும் எந்த நாட்டையும் சாகும்போது எடுத்துட்டு போக முடியாது. ஆனா மனிதர்களுக்கு தான் எத்தனை பேராசை, தான் தனது என்ற கர்வம் மிருகம் நுழைஞ்சிருச்சு. அதனால மனிதனுக்கு உள்ளே இருந்த அன்பும் அறவும் வெளியேறி போயிடுச்சு. இதனால நாள்தோறும் சண்டை. இதுல தான் அழியிறது மட்டும் இல்லாமல் தன்னை சேர்ந்த மக்களும் அநியாயமா அழியிறது நடந்துச்சு. இதுல குறிப்பிட்டு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரரசர் அசோகர். அசோக மன்னரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பேரரசர் அசோகர் போரில் வல்லவர், வலிமை உடையவர். நாடுகளுக்கு மேல் நாடுகளா போரிட்டு வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. எப்படின்னா, அவரோட சொந்த நாட்டு மக்களே அவரை வெறுக்கும் அளவுக்கு வெற்றி பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த நாட்டை, அவர் சொந்த நாட்டை விட்டே வெளியேறும் அளவுக்கு வெறுத்தாங்க. எத்தனை வருஷமா? 8 வருஷமா தொடர்ச்சியா போர். நாள்தோறும் போர் முறைகளுக்கு உண்டான கட்டளைகளை பிறப்பிக்கிறது, அதுக்குண்டான செயல்களை செய்கிறது, அதுக்குண்டான ஆணைகள் வழங்குறது, இப்படியே இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ இப்படியே பயிற்சி எடுக்கிற போர் வீரர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே பழக்கமான அசோகர் ஒரு நாள் என்ன செஞ்சாரு, போர் முடிஞ்சு அரண்மனை திரும்பி வந்தவர் மாலை நேரத்தில் சற்று காற்றால வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கால்நடையா தனி மனிதனா, அதாவது ஒரு அரசருக்கு உண்டான காஸ்டியூம் எதுவும் இல்லாமல் சாதாரண ஒரு வேஷ்டி, தோளில் ஒரு துண்டு, அந்த மாதிரி மட்டும் போட்டு அப்படியே நடந்து போகிறார். அந்த போர் நடந்த இடத்த பார்வையிட்டுட்டு போகிறாரு. அப்போ அங்கே அவர் கண்ட காட்சி எப்படி இருக்குன்னா, அரசனா இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷ மனசில் பார்க்குறப்ப ரொம்ப திகைக்க வைக்குது, திடுக்கிட செய்யுது. அங்கே பெண்களோட அழுகுறலும், பச்சிளங்குழந்தைகளோட அழுகுறலும் நெஞ்சை பதறச் செய்யுது. கணவனை இழந்த பெண்கள் கதறுவதும், வயதான பெற்றோர்கள் தங்க பிள்ளைகளை மடியில் சாய்ச்சி வச்சு கண்ணீர் விடுறதும், அருகில் நிற்கிற விவரம் தெரிந்த பிள்ளைகள் அழுகிறதும், விவரம் தெரியாத பிள்ளைகள் பாலகர்கள் மலங்க மலங்க விழிக்கிறதும், இன்னும் வீடு வந்து சேராத கணவனை தேடி அவங்களோட மனைவி ஒவ்வொரு பிணங்களா தேடி அலைகிறத பார்க்கும்போது அசோகருக்கு மனசை உருக்கு. இதுல ஒரு இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மகனை அவளோட தாய் மடியில் வச்சு மகனுக்காக அழுதுகிட்டு இருக்காப்புல. அப்ப அந்த மகன் தண்ணி தண்ணின்னு கேட்டு இந்த மகன், அதாவது போர் வீரன் தவிக்கிறார். அப்ப இந்த அசோகர் அவர் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொஞ்சம் கொடுக்குறாரு. அப்போ அவரை அடையாளம் தெரியாத அந்த தாயானவர் தண்ணியை வாங்கிக்கிட்டு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு மகன்கிட்ட குடிக்க கொடுக்குறாரு. மகன் குடிக்க போகிறான். அப்போ இவர் சொல்கிறார், நான் தாங்க பேரரசர் அசோக சக்கரவர்த்தி அப்படிங்கிறார். உடனே அந்த தாய், நீ தான் இந்த பாவியா, உன் பாவ கையால் தண்ணி வாங்கி குடிச்சு அவன் உயிர் வாழ்கிறத விட சாகிறதே மேலே அவன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தட்டி விட்டுறாங்க. அவங்க மகனும் இறந்து போயிட்டான். இந்த சம்பவம் அசோகர் மனசை சம்மட்டியால் அடிக்கிறது போல பாதிக்குது. இனிமேல் போர் செய்கிறதே இல்லைன்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ அவர் மனசில் எல்லையில்லாத அமைதி குடிகொள்ளுது. போர் இல்லாத சூழ்நிலையின் மறுபக்கத்தை பார்க்குறாரு. நாடு போர்க்கூச்சல் இல்லாமல் திருப்தியாக இருக்குது. அவல குரல் எங்குமே ஒலிக்கலை, மரணக்குரல் எங்குமே கேட்கலை, வழியால் கதறி துடிக்கிற போர் வீரர்களோட குரல் கேட்கலை. அப்போ நினைக்கிறார், போர் செஞ்சு பல ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று வெற்றி பெற்றால்தான் வீரமா? இல்லை, போர் செய்யாமல் அமைதி ஆட்சி செலுத்துவதும் வீரம்தான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிறார். உயிர்களை கொல்லும் போர்க்களம் செல்வதை விட்டுட்டு உயிரை காக்கிற தண்ணீர் குளங்களை விட்டுறாரு, மரங்களை நடுகிறாரு. இப்படியாக அவரோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாரு. அன்று அசோகருக்கு வந்த ஞானமும் தெளிவும் பாராட்டுதலுக்குரியது, வரவேற்கத்தக்கது. சரி, ஒரு பாடல் கேட்கலாமா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம்,
உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று எழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். தூங்கு விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்.